திமுகவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற உட்கட்சி மாறுதல்கள்ல ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுக்கான ஸ்கோப்பை இளைஞர் நிர்வாகிகள் நியமனம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம் அரசை மெதுமெதுவாக ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதற்கு தகுந்த வகையில் கூட்டணியில் திமுக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் பட்டியலில் இளைஞரணிக்கான போர்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். மெஜாரிட்டி ஷேர் இளைஞரணி கேட்குறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு சலசலசப்பு இருக்கு. இந்த முறை தேர்தலில் எத்தனை சீனியர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம், அல்லது உதயநிதிக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்காக இந்த புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்புங்கிற கோஷம் கிட்டத்தட்ட நம்ம பேசும்போது தெரிகிறது. ஒவ்வொரு தொகுதியிலையுமே இருக்கிற எம்எல்ஏ, வாய்ப்பு இருக்கிற சீனியர், வாய்ப்புள்ள ஜூனியர் அல்லது இளைஞரணியிலிருந்து ஒருத்தருங்கிற ஒரு கால் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த காம்பினேஷனை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாங்க டிஎம்கே? ரொம்ப சவாலான விஷயமா பார்க்கப்படுது நல்சன். ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளை மூத்த நிர்வாகிகள் மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இளைஞரணி செயலரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமைக்கு போயிருக்கு. ஏன்னா நிறைய சீனியர்கள் இளைஞரணிய நிர்வாகிகளை, அதாவது ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளையும் அதே போல மாவட்ட அமைப்பாளர்களையும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்கு. அது எப்படின்னா முக்கியமான நிகழ்ச்சிகள் கூட அவங்களை கூப்பிடுறதில்ல, அவங்கள கன்சல்ட் பண்றதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய வாரிசுகளுக்கு எதிராக இந்த இளைஞரணி நிர்வாகிகள் போட்டியாக வந்து விடுவார்களோ என்ற ஒரு முக்கியமான ஒரு பயம். அதே போல இளைஞர்களுக்கு இதையெல்லாம் கடந்து இளைஞரணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு தற்போது இருக்கிறது. ஏனென்றால் தற்போதே 70 வயதுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது இப்போ உங்களுக்கு விஷயம் நல்லா தெரியும், நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகு இளைஞர்களை எல்லாம் விஜய் பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எனவே அதை மாற்ற வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் இளைஞரணிக்கு கூடுதலாக வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் தற்போது இருக்கிறார்கள். எனவே இது